நல்லபடியா நடக்கும்யா. அது சரியா? ஒரே இடத்துல என் ரெண்டு பொண்ணையும் கொடுக்கறத நினைக்கும் போதுதான். அதுல என்ன தப்பு? ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள அக்கா தங்கச்சிய ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பிக்கு கொடுக்கறதுல ஒன்னும் தப்பே கிடையாது. அப்ப அது நல்ல குடும்பங்கிற. என் புரோக்கர் தொழில 1000 பொய் சொல்லலாம், ஆனா இதுவரைக்கும் என் நாக்கு ஒரு பொய் சொன்னது கிடையாது. அப்படியா? குடும்பம்னா அதான் என் குடும்பம். குனிஞ்ச தலை நிமிராத அடக்கமான அம்மா, ஆட்டி படைக்கிற அப்பா. அப்பா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அம்மாவுக்கு வேத வாக்கு. அப்பா தோல்ல தான் துண்டை போட்டுப்பாரு தவிர இடுப்புல கட்டி நான் பார்த்தது கிடையாது. ராஜாவே, இந்த மீனாட்சி அம்மாளை எதிர்த்து பேசுறது, தங்கச்சியை கண்ண காட்டிட்டு அக்காவை கட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னா நாளப்படுமா? இல்லம்மா, சாமி சத்தியமா நான் பொண்ணு பார்த்தது இவ இல்ல, இவ தங்கச்சியதான். நீ தாலி கட்டும் போது சந்தேகம் வரல, நீ முதல் ராத்திரி சந்தோஷமா கொண்டாடும் போது சந்தேகம் வரல, மறுவீடு போறதுக்குள்ள மச்சினி உறவு தேவைப்படுதா? மானங்கட்டவனே, நீ கட்டின தாலியை எடுத்து கொடுத்தவன்னா அதுக்கு ஒரு குந்தகம் வந்ததுன்னா நான் பொம்பளையாவே இருக்க மாட்டேன். ஐயா. அம்மா. பரவாயில்லையே, வேலைக்காரனை கூட அம்மா ஐயான்னு கூப்பிடுறாங்களே. வெளியூர் ஐயா நீ? அது அவங்க புருஷன்யா, அவர் பேர் ஐயா சாமி. ஆனா மரியாதை இல்லாம அம்மா எப்போ அவங்கள ஐயான்னு கூப்பிடுவாங்க. மீனாட்சி அம்மாவுக்கும் ஐயாசாமிக்கும் 3 பிள்ளைங்க. அதுல மூத்த பிள்ளை பெரிய பாண்டி, வயசு 34. குத்தாலத்தில் தண்ணி இல்லைன்னா பெரும் பாறை மட்டும்தான் பார்த்து படிக்கும். எங்க அம்மா மட்டும் இங்க இல்லைன்னா எங்களுக்கு இறக்கி வையா. என்னது பதனியா? உன்னை தெரியுண்டி, கல்ல தானே பதனின்னு விக்கிற. சுண்ணாம்பு தடவுனா பதனி, இல்லன்னா கல்லு. தாலி கட்டினா பொண்டாட்டி, இல்லன்னா வப்பாட்டி. உனக்கு நான் எப்படி? நீ நம்பி தங்க பாண்டி பின்னாடி சுத்துறேன்னு தெரியும். ஏய் பாடி. அந்த தங்கபாண்டி 2வது பையன், வயசு 32. பையன் ரொம்ப யதார்த்தம். ஐயோ, இத அடிக்காதயா, இத அடிக்காதயா. டேய் பிரதர், தாய் குலத்தை அடிச்சா நான் தட்டி கேப்பேன்னு உனக்கு தெரியாதா? யோ, ஏன் புருஷனா தண்ணி போட்டு நடிக்கிறானா? உனக்கு என்ன நடுவுல வேடிக்கை? வாயா. இப்ப அடி வாங்கினது கனவா நனவா? வலிக்குது. நான் அடிச்சது கனவு, அந்த அம்மா என்ன அடிச்சது நனவு. தங்கபாண்டி. யசோதா நீயா? யோ, ஏயா கண்ட பொம்பளைங்க கிட்ட அடி வாங்குற? நான் வேணா இதமா புடிச்சு விடவா? ஓடி. ஐயே. அப்ப 3வது பையன் சின்ன பையனா? பையன் சின்ன பையன் இல்ல, பேர் தான் சின்ன பாண்டி, ஆனா ஆளு. ஆண்டவா, உனக்கு 1000 வேலை. அவன் விடலத்தாங்க ஒருத்தன் உன்னை கும்பிடுறான், ஆனா நான் வெடியே வச்சு கும்பிடுறேன். அந்த வெடி சத்தத்துக்காது என்ன கொஞ்சம் திரும்பி பாருப்பா. ஆமா, இது எந்த கம்பெனியோட அப்ளிகேஷன்? இது முஸ்லீம் கம்பெனிக்கான அப்ளிகேஷன். நியாயமா பார்த்தா மசூதியில வச்சு பாத்தியா போய் தான் அனுப்பணும். எனக்கு மசூதி கோயில் எல்லாம் ஒண்ணுதான். எப்படியோ வேலை கிடைச்சா சரி. உங்க கம்பெனில வேலை கிடைச்சா என் பிள்ளைக்கும் ஒரு வேலை வாங்கி தரணும். உங்க பையன் SLCல 7 வருஷம் ஃபெயில்ல. ஆனா பையன் புத்திசாலி. நீங்க கும்பிடுங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா சாமி கிட்ட சொல்றேன்.
லேட்டா வடிக்குது உங்க பையன் மாதிரி. ஐயோ அம்மா போற போல அடி நசுங்கிட போகுது. ஐயோ ஐயோ ஏதோ இந்த ஒரு ஐட்டமாவது நசுங்காம முழுசா இருக்கட்டுமே. அமைதி அமைதி. என்ன சாப்பாடு இது? எந்த வீட்டுக்காரி சாப்பிடுவா? பிச்சைக்காரன் கூட தூக்கி எரிஞ்சிடுவான். என்ன இழவு இது? சாம்பாரா சாக்கடை தண்ணியா? உடல குழப்புது. புரிஞ்சது இல்ல? உங்களை யார் சமைக்க சொன்னது? எங்க நம்ம சமையல்காரி? விதி. நான் உனக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன். நான் வேணா வாயை மூடிட்டு சும்மா இருப்பேன். சமயக்காரி சும்மா இருப்பாளா? சரதாம் போடி. என்ன நாக்கு நீளுது? அப்படின்னு உன் தொல்லை தாங்க முடியாம சொல்லிட்டு போயிட்டா. இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சேன். என்ன ஏன் முணுமுணுக்கிற? சமையல்ல நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சா, அதுக்குள்ள போயிட்டாளே என்ன? இந்த வளவள பேச்செல்லாம் வேண்டாம். அடுத்த வேளை சமையலுக்கு ஒரு ஆள் வேணும். வந்தா சமையல்காரியோட வாங்க, இல்லனா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க. போங்க. குனிஞ்சு வேலை செய்யற சமயக்காரிக்கு நான் எங்க போவேன்? குனிஞ்சுக்கிட்டே போய் தேடுறேன். என் செல்ல மகன் சின்ன பாண்டிக்காகத்தான் நான் சமையல் செய்யறேன். இல்லன்னா எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு? நினைத்ததை முடிப்பவன் நான் நான் நான். எங்க ஜாலியா சுத்திட்டு வர்றீங்க? ஜாலியா சுத்திட்டு வரல, ஜோலியா சுத்திட்டு வரேன். வா இப்படி. தெரு தெருவா அலைஞ்சு வீதி வீதியா விசாரிச்சு ஒரு அருமையான வேலைக்கார பொண்ணை கொண்டாந்து இருக்கிறேன். சும்மா கின்னு இருக்கால. இதுக்கு முன்ன எங்க வேலை செஞ்ச? கள்ளிக்கோட்டை ஜமீன்ல. ஜமீனா? அப்ப சம்பளம் ஜாஸ்தியா இருக்குமே. நான் யாரு? எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். 3 வேளை மூக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பாடு, வருஷத்துக்கு 2 புடவை, மாசம் 100 ரூபாய் சம்பளம். உங்க வீடு எங்க? பின்னால பெருசா வீடு இருக்குதா? சரி சரி, வந்து மிளகார. வா. என்னங்க சிரிக்குது? வேலை செய்யும் போது சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யுது. தப்பு ஒண்ணும் இல்ல. என்ன மிளகாவோட அடிக்க சொல்றேன். ஐயோ ஐயோ என்ன பாக்குறீங்க? ஒரு நல்ல வேலைக்காரியை வீட்டுல வைக்க முடியல. நம்ம வீட்டுல எந்த வேலைக்காரியும் தொடர்ந்து இருக்க மாட்டேங்கிறாள்வோ. பசங்களுக்கும் கழுத வயசு ஆகி போச்சு. காலாகாலத்துல நல்ல மருமகளா பார்த்து இவங்களுக்கு கட்டி வச்சா அப்புறம் அதுங்க வீட்டை பார்த்துக்கும். சரி, ஏன் கண்டிஷனையும் சொல்லிடுறேன். அந்தஸ்து, ஜாதி, குலம், கோத்திரம் இது முக்கியம். ஆமா, இந்த 2 மூதைகளும் எந்த படிப்பும் படிக்கல. நீ சொல்ற கண்டிஷனை ஒத்துக்கிட்டு இவங்களுக்கு பொண்ணு கொடுக்க யாரும் தயாரா இல்ல. புரோக்கர்கிட்ட சொல்லி இருக்கிறேன், பாப்போம். பொண்ணு சும்மா சுண்டுனா ரத்தம் வரணும், அந்த கலர் இருக்கணும். எங்க பொண்ணு பார்க்க போறது உங்க அண்ணனுக்கு தானே? என்ன இவனுக்கு என்ன சொன்னா? புரோக்கர் ஐயா, எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சூப்பர் அம்சத்தோட பொண்ணு பாருங்க. கவலையே படாதீங்க, பொண்ணு உங்க அம்மா மாதிரி அழகா இருக்கும். எது என் பொண்டாட்டி மாதிரியா? வாங்க திரும்பி வீட்டுக்கு இல்லைங்க, போ. பொண்ணு 2 தக்காளி பழங்க. பச்சையா பழுத்துதா? மூத்தது கொஞ்சம் பச்சை, 2வது படுபச்சை. இலையுது நல்ல பழங்க. யோ, தக்காளி பச்சையோ பழுத்ததோ நசுங்காம இருந்தா அதுவே போதும். ஏயா பெருசு, என்னமோ தக்காளி காலின்னு சொரக்கா வந்து வச்சுட்டு போகுது. இது அவங்க அம்மாங்க. அம்மாவா? வயசானாலும் வாலிப்பா இருக்காங்க. அப்ப வீட்டுல அவங்க வரலீங்களா? முதல்ல நாங்க பார்த்து எங்க மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்புறம் அவங்க வந்து பாப்பா. அதுவும் கரெக்ட் தான். பச்சையை கூப்பிடுங்க. பாமா பாமா. என்ன அங்க கொண்டு போய் கொடுக்குது? நான் எங்க இருக்கேன்? பழுத்த தக்காளி கூப்பிடுங்க. அம்மாடி ருக்மணி, நீ வாமா. திடீர்னு இருட்டான மாதிரி இருந்தது இல்ல? தம் தனனம் 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 தனனம். மாப்பிள்ளை அது இல்லம்மா, இவங்க 2 பேரு. இப்போ
இப்ப டிஃபன் சாப்பிடுவோம். அப்பா இது இது மட்டும் என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு. எப்பா சரி, கட்டிக்க போறவங்களே கட்டுவோம். உனக்கு யாருப்பா? எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அண்ணா, என் லைன்ல கிராஸ் பண்ணாத. அண்ணே, நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும். இல்ல இளையவள தான் கட்டிப்பேன். எனக்கு தான் இளையவ. எனக்கு தான் இளையவ. மூத்தவ. இளையவ. மூத்தவ. இளையவ. அண்ணன் சாஞ்சிட்டாரு. இளையவன் எனக்கே தான். ஓ லைன் கிளியர். ஜாலி. என்னம்மா மாப்பிள்ளை 2 பேரையும் பிடிச்சிருக்கா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்கடி. மூத்த பசங்க 2 பேரையும் பிடிக்கல, கடைசி பையனை வேணா கட்டிக்கலாம். பிரேக் பிடிக்கல, அது பிடிக்கலன்ற கப்சா எல்லாம் வேணாம். எது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன் டிராக்டர் தள்ளி வந்த? எனக்கு இரு வரேன். மாமா உன்னை பார்த்து எவ்வளவு மேல ஆச்சு மாமா. ஏதாவது பேச ஏன் பேச மாட்டேங்கிறா? மாமா என்னை பத்தி நினைச்சிட்டு வந்தியா இல்லையா? வாயில என்ன கொழுக்கட்டி அடிச்சுட்டேன். மாமா நம்ம வாழப்போ மாமா. அப்பா இறங்கு. மாமா இறங்க கால் வலிக்கும். நீ இறங்கி என்ன இறக்கி விடு. சொல்ல விட மாட்டேங்குதுடா சாமி. இத புடி. அப்பா அப்பா கை கொடு கை கொடு. இறங்கு. கை கொடு. அஸ்க அஸ்க 2 கை. வா வா. ஐயோ மாமா மாமா அது பறிச்சு கொடு மாமா. எவன் வீட்டு தோப்புன்னு தெரியலையே. ஐயோ அது கேட்ட காசு கொடுத்துக்கலாம். தூக்கு. ஐயோ மாமா வேட்டியை மடிச்சு கட்டினா தான் தூக்க முடியும். சரி சரி சீக்கிரம் சீக்கிரம். அல்லே. சூப்பர் இல்ல? எது தேன் தானே? இல்ல நீ என்ன முழிக்கிற? சின்ன வயசுல ஒரு முறை கிராமத்துக்கு வந்தப்போ இதே மாதிரி வாழைப்பூ எடுத்து தேன் குடிக்க சொன்னேன். எனக்கு தான் ஞாபகம் மறந்து தெரியுமில. இது எப்படியா மறந்த? ஆமா இதெல்லாம் போய் ஞாபகம் வச்சுட்டு இதை வேற வாயில வச்சுட்டு ஒண்ணும் வர மாட்டேங்குது. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேணாம். நான் எப்போ உங்ககிட்ட கடன் வாங்கினேன்? இதான் கடனா? இது பாரு வட்டியோட தர திருப்பி கேட்ட கிடைக்காது. எனக்கு அசலே வேணாம். ஆள ஒரு மத்தாயே. யோ சின்ன பாண்டி என்ன பேரு சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? ஒண்ணு இல்ல சும்மா செல்லமா. இப்ப நீ தப்பிச்சுட்டு ஓடினாலும் நாளைக்கு ஐயனார் கோயில் பூஜைக்கு வந்துதானே ஆகணும். அவங்க பாத்துக்கிறேன். பூத்தது ஆவணி ஆவணிதா. டிங்கு டாங்கு போட்டுக்க தாவணி தாவணிதா.
அப்புறம் என்னாச்சு? என்னாச்சா? படம் தூக்கிய பாம்பு காலுக்கு கீழே தெரிஞ்சதுனால அம்பா பாஞ்சி தெம்பா போட்டு தெரியுமா? மாமம் போட்டதில் மைனா குழைச்சது புரியுமா? மாமன் போட்டதில் மைனா குழைச்சது புரியுமா? மாமன் போட்டதில் மைனா குழைச்சது புரியுமா? ஜிங்கு ஜாங்கு பூத்தது ஆவணி ஆவணிதான். டிங்கு டாங்கு போட்டுக்க தாவணி தாவணிதான். களத்து மேட்டுல கணக்கு பண்ணுற கரும்பு காட்டுல கண்ண காட்டுற கட்ட கோழிதான் சேவல சீந்துதான் அடமினுக்கு மேனி தடுக்கிறான் நீ பழைக்க பார்த்தா. அப்புறம் என்னாச்சு? என்னாச்சா? ஏன் பாண்டியராஜன் முழிக்கிற மொழியில் தானையா? கண்ணுல சுளுக்கு கணக்கா எடுத்தேன் நானையா. காயம் போச்சு மாமன் வேஷம் தானையா. காயம் போச்சு மாமன் வேஷம் தானையா. காயம் போச்சு மாமன் வேஷம் தானையா. டிங்கு டாங்கு போட்டது ஆவணி ஆவணிதான். டிங்கு டாங்கு போட்டது தாவணி தாவணிதான். ஆயிரம் கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் பூந்தோட்டம் போடானும் கும்மாளம் பூக்கும் இங்கே சந்தோஷம். வாடை வாடை கூத்தாட்டு கூத்தாட்டு நேரம் வேளை மண்ணாட்டு மண்ணாட்டு. 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 அப்படி நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை. நீ பார்த்த பெண்ணை குளிக்க வந்த இடத்துல உங்க இம்சை தாங்க முடியல. என்ன கொஞ்சம் ஜலக்கிரீடை பண்ண விடுங்கடா. ஆமா கிரீட பண்ணி கிழிச்சிட்டாலும் டேய் என்னடா திடீர்னு தண்ணி அடியில சுடுது? என்ன பண்ண? தள்ளி போ. நான் இல்ல அண்ணனா தான் இருக்கும். நான் இல்ல ஏண்டா ரெண்டு பேருமே இல்லைன்னா யாரா இருக்கும்? நீங்களா தான் இருக்கும். கரெக்ட். தண்ணினை தண்ணியே சுட்டுருச்சு. ஒரே குட்டியில ஒரு மாட்டேங்கிறது நல்ல எருமாடுங்களாட்டம். சாம்பிள் காட்டுறான். ஒண்ணுதான்பா. எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சாம. எங்க அது லெட்டரா? என்ன லெட்டர்? நீ யசோதா வீட்டுக்கு போயிருந்தப்பா போஸ்ட்மேன் ஓட கொடுக்கலாம். யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க? பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு, 1 கிலோ கொடுத்துட்டு வந்தேன். அப்ப கொடுத்த லெட்டர் தான். எங்க அது? அது அன்றாயர்ல வச்சிருக்கேன். எந்த டிரைவர்? ஆமா, அவருக்கு என்ன 5 அண்டர்வரா இருக்கு? அவருக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு, அதோட தண்ணியில இறங்கிட்டார். அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க. அதுக்கு தேவையே இல்ல. அப்ப அப்படியே வாங்க. அழிவாடா. அன்றாயிரம் வருடா. ஐயோ, அன்றாயிரம் விட்டுட்டு அப்புறம் செத்த கிளிக்கு கூண்டு அதுக்கு திரும்புங்க. நைனா, ஐயோ கேரளால இருந்து என் ஃப்ரெண்ட் எழுதின லெட்டர் நஞ்சு போச்சே. பிஞ்சு போகலையே. இவர் அப்படியே சாயங்காலம் வரைக்கும் ஊற போடுங்க. ஊற போடுவானே, இவர் கால்ல கல்ல கட்டி அப்படியே ஜலசமாதி பண்ணிடுறான். பாருங்களா, நீங்க எல்லாம் பிள்ளைங்களா? ஐயா, 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 ஐயா. அது சரிடா, வேலை கிடைச்சு போனா பரவாயில்ல. யாரோ ஒருத்தன் வேலை வாங்கி தருவான். நான் கேரளா போகணும்னு சொன்னா எப்படி? ஏன்பா, கேரளால இருந்து அவன் உலகம் பூரா போறான். நீ என்னடான்னா கேரளாக்கு வேலைக்கு போறேங்கிற? லெட்டர் போட்டுக்கிறது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்படி எனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்காம என்ன கூப்பிட்டுக்க மாட்டான். படிச்சுட்டு எதுக்கு கிராமத்துல சுத்திட்டு இருக்கணும்? இவராது வேலைக்கு போட்டுமே அத்தை. அனுப்பிச்சு வைங்க. சரிம்மா, வேலை கிடைக்க 1 மாசம் 2 மாசம் ஆனா மாசம் மாசம் மணியா அனுப்ப மாட்டீங்களா? அப்படியே நான் பட்னியா இருந்தா உங்களுக்கு பிடிக்குமா என்ன? நல்லா கேட்டுக்க. மத்த 2 பசங்களையும் படிக்க வைக்கல, ஆனா அவங்க வயக்காட்டுல நல்லா சம்பாதிக்கிறாங்க. உன்னை நிறைய செலவு பண்ணி படிக்க வச்சேன். ஒரு காசு கூட பிரயோஜனம் இல்ல. அதுக்கு வட்டியாவது வரட்டும். கேரளம்
വേണ്ടേ? ஆமா. എന്താ മറന്നു പോയോ? എന്താ ஒரு டீ. സാറേ മിൽക്ക് ചായാവോ പ്ലെയിൻ ചായാവോ? ப்ளைன். ഓ സാധാവോ മസാലാവോ? சாதா. ഡബാവോ ക്ലാസോ? கிளாஸ். കപ്പോ സിംഗിളോ? சிங்கிள். ഓ സാങ്കോ ലൈറ്റോ? மீடியம். சுகரோ கருப்பட்டியோ? சுகரு. சுகர் ஜாஸ்தியோ கம்மியோ? யோ குடுக்க போறது அரை கிளாஸ் டீ. இதுக்கு 1000 கேளியா? கேரளாக்கு வந்த கையோட நான் கேடி ஆகிறது. சாரே உள்ளூரோ வெளியூரோ? எப்பா உன் டீயே வேணா நாளை விடு. காலாங்கத்துல பைத்தியம் இருக்க மாட்டேங்குது. சாரே எந்த பரையினது? உன்ன பைத்தியம்னு சொன்னேன். വളരെ சந்தோஷமா. சந்தோஷமா? கேரளாவில் பைத்தியத்துக்கு வேற மீனிங்க. ஏதோ பட்டம் கொடுத்த மாதிரி சந்தோஷப்படுறான். பைத்தியம். நல்ல மரணம். எப்ப சவம் எடுத்து எப்ப குளிச்சு எப்ப சாப்பிடுறது? இப்பவே மணி 4 ஆச்சே. ആ കിളവന്റെ മകൻ വരണ്ടേ? கிழவருக்கு மகனுக்கானா? நான் பார்த்தது இல்லையே. 10 വയസ്സിൽ അവൻ ഒളിച്ചോടിപ്പോയി. പിന്നെ 15 വർഷം കഴിഞ്ഞ് തിരിച്ചു വരുന്നു. 10 வயசுல ஓடி போய் 15 வருஷம் கழிச்சு திரும்பி வந்தா எப்படி அடையாளம் தெரியும்? 10 വയസ്സിൽ വളരെ കുള്ളനായിരുന്നു. ஆனா இப்ப நல்லா வளர்ந்துருப்பான்ல. അവന്റെ കണ്ണ് വലിയ കള്ളന്റെ ലക്ഷണമാണ്. சார். എന്താ? ஐயோ டீ கடை. എന്താ സാറേ பயந்து போய்? എന്ത് വിഷയം? இந்த அட்ரஸ் எங்கன்னு தெரியுமா? ഈ വിലാസമോ? എല്ലാം അറിയും. தெரியுமா? அப்ப சொல்லுங்க. ഈ അഡ്രസ്സിൽ இந்த அட்ரஸ் தாயா? யாரை നോക്കണം? ஆணோ பெண்ணோ? பத்தியா நீ ஆரம்பிச்ச? അച്ഛനോ மகளோ? யாரா இருந்தா உனக்கு என்ன அட்ரஸ் என்னன்னு சொல்லு. ഈ റോഡ് പോയി തിരിച്ചു വരണമാക്കും. இப்பதான் நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன். மறுபடியும் ஈரோடு திருச்சி கோயம்புத்தூர் ஏன் பார்த்தேன்? അതില്ല സാറേ, ഈ റോഡ് പോയി ஓ இந்த ரோடு போய் തിരിച്ചു വരണമാക്കും. திரும்பி வரணுமா? ஐயோ ஐயோ சரி யார்? இல்ல இல்ல தாங்க தன்னால ஊத்தியா? திரும்பியா? யோ யோ ஐயோ ஐயோ. ஐயோ நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. என்ன பண்ண போறீங்க? ஐயோ ஐயோ அவங்க போறீங்க. எனக்கு கூச்சம் வாங்கியா? விட்டியா? குளிரையா? பச்சை தனியா நான் சுடுத்தையா? ஐயோ 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 அட பாருங்க ஜில்லு. ஐயோ ஐயோ എടാ നിർത്താ. മൊട്ടയടിക്കുന്നത് നമ്മുടെ കുടുംബമാക്കല്ല, അറിയോ? மொட்டை இல்லையா? தலை தப்பிச்சிருப்பா. പക്ഷേ കാത് കുത്തും. என் பேர் சின்ன பாண்டிங்க. ஊரு தமிழ்நாடு. பொழப்புக்காக இங்க வந்தேன். கையில சட்டியை கொடுத்தானுங்க. കുറച്ച് പേശാതെ വാടാ. எப்படி பேசாம வர்றது? யோ போயா பைத்தடிச்சு கேளுங்க. எங்க ஊர்ல நான் எத்தனையோ பேர் காலையில பூசி வச்சிருக்கேன். இவனுக்கு என்னன்னா என் காதையை குத்தி எனக்கே வளையிட்ட மாட்டானுங்க. நீங்க எல்லாம் மலையாளம் பேசுறீங்க, நான் தமிழ் பேசுறேன். நான் எப்படிங்க இந்த ஆளுக்கு புள்ளியா முடியும்? എനിക്കറിയാം, എന്റെ അച്ഛൻ തമിഴനാണ്. இதுதான் நம்ம ஆளுங்க கிட்ட எங்க போனாலும் கொடி நாட்டுவாங்க. നിർത്തടാ, മരിച്ചു പോയി എന്റെ അച്ഛൻ. இதை முதல்ல சொல்லிருக்கூடாது. சட்டியை நான் கையில பிடிச்சுக்கிறேன். இந்த அப்படி நான் கர்மாதிக்கு வரேன். ஐயோ ரொம்ப விடாது. ஐயோ பாப்பா, ஏன் ஆச்சரியப்படுற? நானும் தமிழன் தான், பொழப்புக்காக மலையாளம் பேசுறேன். இந்த அட்ரஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படி இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க? ஓ இதுவா? வர வழியில ஒருத்த மாட்டி விட்டான். சாமிநாதன் இங்க தானே இருக்கான், அவனை கூப்பிடுங்க. இங்கதான் தங்கி இருந்தாரு, வேலை விஷயமா பம்பாய் போயிருக்காரு. வர 1 மாசம் ஆகுமே. ஐயோ இல்லையா? அவனை நம்பி கேரளாக்கு வந்தேன். இங்க உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் உள்ள இருக்கிற உங்க பொண்டாட்டி மட்டும் தான். சாமிநாதன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, ரொம்ப அப்பாவியா இருக்கிறீங்க, ஊருக்கு புதுசு வேற. அவன் வர்ற வரைக்கும் அவன் ரூம்லயே தங்கிங்களேன். அவன் வந்து அனுப்பிச்சிருங்களா? அதை பத்தி அப்புறம் யோசிப்போம். இந்த மாங்காய் எல்லாம் என்ன வச்சிருக்கீங்களா? இடிஞ்சா அதான வேற. 1 2 ஐயோ ஐயோ
துண்ட காணுமே. இப்படியே நான் வெளியே வந்து ஐயோ எந்த சார நீங்களே விடு. இன்னும் எல்லாருக்கும் துண்டு கொடுத்துல இன்னும் எனக்கு தரும். அந்த ஏமா கேக்குற இருந்த ஒரு துண்டியை தாராளத்து உட்காந்துருக்கேன். அந்த லுங்கி கொஞ்சம் எடுத்து போற உனக்கு புண்ணியமா போயிடும். ஓ லுங்கியோ? அதே வள்ளிய லுங்கியா? நான் ஐயமா ஐயோ என் மாதிரி அது புது லுங்கி யாரும் இல்லாத தனியா வந்து கட்டலான்னு பார்த்தேன். அதையும் எடுத்துன்னு போயிட்டியா? மான சுத்தம். என்ன உனக்கு துண்டு வேணுமா? எல்லாம் தீர்ந்து போச்சு போ. ஏய் ഇവിടെ വരൂ. வர முடியாதுமா, வர முடியாத போஷன்ல இருக்கேன். എന്താ ഇത്? ഇവിടെ ഒരു പെണ്ണ് കഷ്ടപ്പെട്ട് വിളിക്കണ, നീ വരാത്തത്? നീ എല്ലാം ഒരു മനുഷ്യനാ? ஆதி மனிதன் ஒண்ணும் போடலாமா, சுத்தமா இருக்கிறேன். അയ്യോ പരവായില്ല, ഇവിടെ വരൂ. பரவாயில்ல வருவா. மோசமான பொண்ணா இருக்க நீ. பாஷை புரிஞ்சுதான் பேசியா இல்ல புரியாம பேசியா? என் துண்டு தண்ணியில போயிருச்சு. தாவணியை போட்டு கட்டிக்கிட்டு வர. ஐயோ கடவுளே கடவுளே. கடவுளே கடவுளே. அதே அதே அட கேரளாக்கு வந்து கூட நம்மள சூப்பர் ஸ்டார் தான் காப்பாத்துறது. இந்தா. திரும்பிக்குமா? வண்டி மாட்டிக்கிச்சா? அதான் தாராள மனசு. என்ன லம்பாடியா? லம்பாடி பாட்டுல தாட்டுல டோல டோல சுமாலி ஜாலியோ எங்கே என் ரோமியோ பொல்லாத ஜோலியோ மம்மம்ம மாமியோ லம்பாடி பாட்டுல தாட்டுல டோல டோல சுமாலி ஜோலியோ எங்கே என் ரோமியோ பொல்லாத ஜோலியோ மம்மம்ம மாமியோ லம்பாடி பாட்டுல தாட்டுல டோல டோல சுமாலி ஜாலியோ எங்கே என் ரோமியோ பொல்லாத ஜோலியோ மம்மம்ம மாமியோ la 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 la
விடியா நான் இல்லையா விடியா ஐயா ஐயா எந்த கையெடு எந்த சார் இந்த டீ கடை நாராயணன் சார். ஓ தமிழப்பா நீ ஒரு கிளர்க்கு வேலை ஒண்ணு காலியா இருக்குப்பா. மேல்நிலை என்ன அப்பாயின்மெண்ட் சொல்லிருக்கு. முதல்ல என்ன படிச்ச? முதல்லனா நான் 1ஆம் கிளாஸ் படிச்சேன். இந்த தமிழ் ஒண்ணு வேலை வேணாங்கிறது உனக்கு வேலை கிடையாது போ. சார் 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 எங்க தம்பி ரொம்ப புத்திசாலி இல்ல? இல்ல இவனுக்கு வேலை கிடையாதுயா. என்ன வேணுங்க? நான் புதுக்கோட்டை எம்பி சுந்தரத்துக்கு வேண்டியவன் அப்படி சொல்ல வேண்டியதானே? அவர் தானே அனுப்பிச்சாரு. எம்பிக்கு நான் ரைட் ஹேண்டு என்ன சொல்ல கேட்க. புதுக்கோட்டை எம்பி சுந்தரத்துக்கு தம்பி ரைட் ஹேண்டு வலதுக்காரங்க. எம்பி நானும் ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன சொல்ல தம்பி கேட்பாரு. கையை கொடுங்க. கையை கொடுங்க. வேணாம் முதல்ல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. தம்பி அந்த புதுக்கோட்டை எம்பி சுந்தரம் இருக்காரு, அவர்கிட்ட சில முக்கியமான காரியங்களை எனக்கு ஆக வேண்டி இருக்குப்பா. கவலையே படாதீங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நான் வேற எம்பி வரல, நான் முடிச்சுறேன். பட் அதுக்காக எனக்கு இந்த வேலையை போட்டாங்க நான் கேட்க மாட்டேன். யார் சொன்னா? இந்த வேலையை உன் அறிவுக்கும் திறமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் தான். அப்ப தம்பி பயங்கரமான புத்திசாலி இல்ல. பட்டி பவளண்ட பேரு பறந்தது நீதானே? இவங்க எல்லாம் மேனனுடைய ஆட்கள் தம்பி. தம்பி வாங்க தம்பி வாங்க. இந்த பரதேசி மானுக்கு எஜமானே என்னை சமைக்கணும். பவளம் நீ இனி ஒரு தடவை நீ பறையுமோ? இல்ல ഈ ജന്മത്തിൽ പറയില്ല. അമ്മാവാ ഈ പട്ടി അടിക്കുമ്പോ ഒരുത്തം കൂടി സപ്പോർട്ടായി വന്ന് അവന് ചേർത്ത് അടിക്കട്ടെ. யாருடா அவன்? எந்த முதலாளி உங்களை மீறி யாரும் சப்போர்ட் பண்ண முடியும்? அங்கன பர. ஏய் வா. ஆமா எதுக்கு பவளம் சொன்னதுக்கு அவன் அந்த அடிக்கிறாங்க? மேன எதனா தங்கம் பவளம் வியாபாரம் பண்றதா? மேனன் கையில ஒரு பவளம் இருக்கு, யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாத பவளம் அது. என்ன பவளம்? ஆமா பவளம் மேனனுடைய ஒரே பொண்ணு. ஐயா இங்க சின்ன பாண்டிங்கிறது நான் தான். தம்பிக்கு தமிழ்நாடு தானே? ஆமாண்ணே. இந்த அன்போட அண்ணன்னு கூப்பிடுறது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தவிர வேற யாருக்கு வரும்? ஏன்னா நம்ம ஊர் விட்டு இங்க வந்து வேலை செய்றீங்க? அது ஒரு பெரிய கதை தம்பி, அத பின்னாடி சொல்றேன். உங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு, இந்தாங்க. இதுல ஒரு கையெழுத்த போடுங்க. இதுல ஏதோ எழுதிருக்கு, படிச்சு பாருங்க. வரட்டுமா? புத்திய காட்டுற பத்தியா? பணத்தை கூடியா? அதான் தம்பி அவசர செலவு, கொஞ்சம் கைய வச்சுட்டேன். கைய வச்சிட்டியா? இப்ப நான் உன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை அடியா? தம்பி நான் நேர்மையானவன், நாணயமானவன்.
அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன். ஆமா. உன் புறம் எனக்கு எதுக்கு? பணத்தை எடு. இதுல கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? சட்டப்படி நீங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க. ஏற்கனவே ஒரு கண்ணு இடமா இருக்கு, இன்னொரு கண்ணு இடமா இருக்குள்ள, பணத்தை எடு. என்ன தம்பி மிரட்டுறீங்க? உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தது, அதுல ஒரு 200 ரூபாய கைய வச்சுட்டேன், திருப்பி கொடுத்துட்றேன். அப்படி முடியலன்னா உங்களை மாதிரி 4 பேர்த்த கைய வச்சாவது கொடுத்துட்றேன். ஒண்ணு கேட்டீங்களே, நீ ஏன் தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு டிரான்ஸ்பர் ஆனேன்னு? இல்ல இல்ல, நானே தெரிஞ்சுக்கிட்டேன், நீ கிளம்பு. கேரளாக்கு வந்து இதே சிரிப்பு. அம்மே அம்மே என்ன கொண்டு வையா. அம்மே 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 ஐயோ என்ன கொண்டு வேற കുറച്ച് വെള്ളം കൊണ്ടുവരൂ. ஐயோ அம்மே എന്താ കഴിച്ചത്? ஐயோ ஐயோ என்ன கொண்டு வேற செய்யா ஐயா. தள்ளு. அம்மே 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 ஐயோ அம்மே എന്താ ഇത്? ഇയാൾ ഒരു പെൺകുട്ടിയെ കൈപിടിച്ച് തൂക്കണത്? நிறுத்துமா. ஏமா நீ மேன பொண்ணா இருக்கலாம், அதுக்காக ஒரு ஆம்பளை கை நீட்டி அடிச்சிடறதா? நானும் பார்த்துட்டு தான் வர்றேன். அந்த அம்மாவுக்கு என்னாச்சு தெரியுமா? வயசுல இருந்த குழந்தை நெஞ்சுக்கு வந்துருச்சு. தம்பி அப்படி எடுத்து உழுக்கலைன்னா பொண்ணும் பிள்ளையும் செத்துருப்பாங்க. முன்னாடி எப்படி துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? வணக்கம். பவளம் എന്തായി? ഒന്നുമില്ല, ഈ ജയശീൽ എന്റെ ഫ്രണ്ടാ. വേദന കൊണ്ട് തുടിച്ചു പോയി. ഇയാള് തൊട്ട് തൂക്കി, ഞാൻ അയാളെ അടിച്ചു. അയ്യോ, വളരെ തെറ്റ് ചെയ്തല്ലോ. എന്തിനാണ് അവസരപ്പെട്ട് അടിച്ചത്? അയാൾ ചെയ്ത് കറക്റ്റ് അല്ലോ. ഏത് നാട്? തമിഴ്നാട്. ഓ, എന്താ നാരായണ? தம்பி இவளை வந்து தூக்கி കഥ ചൊല്ലേണ്ടേ. വാ മോളെ വാ. என்ன அந்த பொண்ணு கை நீட்டி அடிச்சு போகுது? பொண்ணு தானே தம்பி. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பாக்குறேன். தம்பி மேனங்கிட்ட விலை மதிக்க முடியாத பவளம் ஒண்ணு இருக்குன்னு சொன்னானா, அந்த பொண்ணு இதுதான். இந்த பொண்ணை நான் பாத்துருக்கேன். இது லம்பாடி பொண்ணாச்சே. என்ன ஏதாவது கனவுனா கண்டிங்களா? அட ஆமா தம்பி, அந்த பொண்ணு உங்களை பார்த்து சிரிச்சிட்டு போறது, நீங்க இந்த பொண்ணு ஒரு மாதிரியா பாக்குறது நல்லா இல்ல. கேரளாவுக்கு வந்து காதல் எதுன்னு மாட்டிக்காதீங்க. அந்த மேனன் பொல்லாத ஆளு. மேனனுக்கு பயந்து ஒண்ணும் இல்ல, நமக்கு எதுக்கு இந்த லவ்வுக்கு இல்ல. பொண்ணு நல்லாதான் இருக்கு. யோ இறக்கி வைங்க. பவளத்தோட அப்பாவுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, கூப்பிடு. டேய், என் எஜமானுக்கு ஒரு பேருண்டு, அது பர. ஏய் தமிழா, வச்சாச்சு இல்ல, வாங்க. இதுல கை தொடு. எல்லாம் கொண்டு போய் உள்ள வைக்காம போற. அதுக்கு உங்க அப்பனை பாரு. வெளியே வைக்கிறதா எங்க வேலை, உள்ள வைக்கிறது உன் வேலை. தள்ளு. இப்போதைக்கு வெளியே இருக்குதான் ஆசை, உள்ள வந்து வீண் பிரச்சனையை வளர்க்க விரும்பல. എന്തിനാ ഈ പാട്ടേ വരവങ്ക കിட்ட എല്ലാം സണ്ട പോട്ടിട്ടിരിക്കണേ? വന്നവങ്ങളെ വീട്ടിൽ വിളിച്ച് ഇരിക്കാൻ പറയാല്ലേ? നിനക്കറിയില്ലേ നിന്റെ അച്ഛനൊന്നും പിടിക്കില്ലെന്ന്? എന്ത് പറഞ്ഞാലും അച്ഛൻ അച്ഛനെന്ന് പറഞ്ഞ എന്റെ വായ അടയ്ക്കും. അയ്യോ, ഇവക്ക് എന്നാ ആச்சு? ஒட்டிக்கல. தம்பி, அவன் வரும்போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது நடக்கும்னு. மேனம் பொண்ணு உன் கூட பேசுறது அவனுக்கு பிடிக்கல. அவன் முடிய பார்த்தோன்னே பயந்துட்டேன், எங்க ஒன்ன குத்திடுவானு. யாரு இவன்? என்ன குத்துறதா? பார்சல் லாரி மேல ஏத்தி அப்படியே பார்சல் பண்ணுவேன், அப்ப தெரியும் தமிழ் யாருன்னு. ஏப்பா, இந்த நிலம் யாருது? எங்க முதலாளி ஜேகே மேனன் இல்லே. அவருது இல்லையா? உண்டு, இதெல்லாம் அவருடைய நாளாக்கும். ஓ, என்ன அது வழி மாத்தி கூட்டு போற? ஏதாவது மலையாள சாமிக்கு நிறமலை கொடுக்க போறீங்களா? இல்ல,
സാർ ഭയപ്പെടണ്ട, ഞാൻ അതെല്ലാം ചെയ്യില്ല. സാർ ആണ്ടിലാണ്. அது வேற சந்தேகமா? ഓ ഓ இதோ எதுக்கு நிறுத்தின? என்ன എന്റെ ചിന്നമ്മയാണ് നിങ്ങളെ കൂട്ടിട്ട് വര சொன்னது. இதுக்குள்ள கூலி கொடுക്കണ്ട. என்ன மறுபடியும் நடிக்கிறது கை குறுக்குறா? வேண்டியா? ഏയ് இந்த பார்சல் அனுப்பணும். ஆபீஸ் வந்து அப்பா கொண்டு கலையும். அதான் வண்டிக்காரர்கிட்ட പറഞ്ഞது. ஆஹா, இந்த 4 நாள் பார்சல் அனுப்புறது எங்க வேலை இல்ல. புரியுதா? உனக்கு எங்க புரிய போகுது? இந்த இத்தனூண்டு பார்சல்லாம் போஸ்ட் பாக்ஸ்ல போடணும். லாரி சர்வீஸ்ல அனுப்பணும்னா பார்சல்லாம் பெருசு பெருசா இருக்கணும். இந்த எலி குஞ்சு பார்சல்லாம் நாங்க எடுத்து போக மாட்டோம். வேண்டியா? பார், பார்சல் அனுப்பணுன்றதுக்காக உங்க அப்பா கிட்ட சொல்லி ஆளு கீழே வச்சு அடிச்ச குடல உருவி மாலை போட்டுருவேன். யோ, இந்த பாரு, நான் தனியா இருக்கேன்னு நினைச்சுக்காதீங்க. நல்லா பீமசேன மாதிரி 2 அண்ணன் என் கூட இருக்கிறான். சேர்ந்து மோதனம் உங்க அப்பா புதஞ்சிருவாரு. யோ, வண்டி அடிக்க ஓடில. யோ, അടേപ്പാ என்ன ഇയാള് പടപടന്ന് പറഞ്ഞിട്ട് പോയി? പുരിഞ്ഞതാ? കുറച്ചു മനസ്സിലായി. എനിക്ക് പറയണ തോന്നിച്ച്. എങ്ക അയാള് പറയാൻ വിട്ടാലല്ലേ?